ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமான சமூகத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலே தியானிக்கும்படி தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. இந்த நாளில் நம்ம எப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய வேகம் எவ்வளவு. இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு வேகம் இருக்குது, அந்த வேகத்துக்கு ஒரு அளவு இருக்குது. ஆண்டவருடைய இன்றைக்கி சொல்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையின் வேகத்தினுடைய அளவு. ஏன்னா ஒரு வசனம் படிக்கிறேன் பாருங்கள். அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, சங்கீதம் 147 சங்கீதம் 147 சங்கீதத்தில் 15வது வசனம் சொல்லுது, அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. இப்போ தீவிரமானா வேகமாக செல்கிறதுன்னு போட்டிருக்கு. அப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், அப்போ ஆண்டவருடைய சொல் எவ்வளவு வேகமாக கிரியை செய்து. உதாரணமாக சொல்கிறேன், ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி, வசனத்தை அனுப்பி தான் நம்மளை குணமாக்குகிறார். அவருடைய வார்த்தையை அனுப்பும்போது தான் அது தேவன் விரும்பின காரியத்தை செய்து. அப்போ அது எவ்வளோ வேகமாக செய்து நம்ம அதை யோசிக்கணும்ல, அது எவ்வளோ வேகமாக செயல்படுது. ஏன்னா இன்றைக்கி நடந்து போகிறதுக்கு ஒரு வேக அளவு கணக்கு இருக்குது, சைக்கிளில் போகிறதுக்கு ஒரு வேக அளவு கணக்கு இருக்குது, பைக்கில் போனோன்னா அதற்கு ஒரு வேக அளவு கணக்கு இருக்குது, அதே போல் காரில் போனோன்னா அதுக்கு ஒரு வேகம் கணக்கு இருக்குது. அதுலேயும் சில வேரியண்ட்டு அந்த காரினுடைய தன்மைக்கு தகுந்தபடி மாறும். அன்றைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைக்கில் ஒரு 30 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லி இந்த டிவிஎஸ் 50, பழைய காலத்து டிவிஎஸ் 50 நீங்கள் பார்த்தீங்கன்னா கோடு போட்டிருக்கோம், பச்சை அதுக்கப்புறம் ரெட்டு வந்துடும், அப்படி போட்டிருக்கோம். இப்போ அதெல்லாம் இல்லை, நிறைய இடங்களில் இல்லை. இப்போ உள்ள லேட்டஸ்ட் பைக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. அதே போல் விமானத்தில் போனால் அதனுடைய வேகம் வேறு. இன்றைக்கி மனுஷனுடைய கண்டுபிடிப்பினால் ஒளியினுடைய வேகம், அதாவது நான் பேசுகிற சத்தம் ஒளி, அது காட்சி, அது அந்த ஒளியினுடைய வேகம். இப்போ சூரியனுடைய ஒளி இருக்குது பார்த்தீங்களா, சூரிய ஒளியினுடைய வேகத்தை விடவும் இன்றைக்கு மனுஷன் சில காரியங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம சொல்கிறோம்ல 4G 5G, அப்போது அது போக போக அதனுடைய ஸ்பீடு வந்து அதிகம், வேகம் அதிகமாகும். இப்படி எல்லாத்துக்கும் என்ன இருக்குன்னா வேகம் இருக்குது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, தேவனுடைய காரியத்தின் வேகத்தை நீங்கள் அளவிட முடியாது, சரியா? அதனுடைய காரியம், ஆனால் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதை அப்படி யோசிச்சு பாருங்கள். அப்போ எவ்வளோ வேகமாக தேவனுடைய காரியங்கள் இருக்கிறது, தேவன் எவ்வளவு வேகமாக அவருடைய வார்த்தை கிரியை செய்து அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், சரியா? அதை வேத வசனத்தின் அடிப்படையில் பார்ப்போம், கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து பார்ப்போம் எவ்வளவு வேகமாக. அதனால் செய்திக்கு தலைப்பு தேவனுடைய வேகத்தின் அளவுன்னு சொல்லக்கூடாது, அதனால் அளவு சொல்லலை, தேவனுடைய வேகம்னு சொல்கிறேன். ஏன்னா அளவே கிடையாது, சரியா? அளவில்லாத வேகம். மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட் அனுப்புகிறாங்க, விண்வெளிக்கு அனுப்புகிறாங்க, அவைகளுக்கெல்லாம் ஒரு வேகம் இருக்குது. அதே போல் அது இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகுது, இத்தனை நாள் கழித்து அங்கே போய் சேரும், அதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் தேவனுடைய காரியத்துக்கு என்ன இல்லைன்னா கணக்கே இல்லை. நான் ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன், நீங்கள் பாருங்கள், சரியா? இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையின் வேகத்தின் அளவு அப்படி பார்ப்போம். நாளைக்கு நம்ம இப்படி பார்ப்போம், எப்படி அப்படின்னா, தேவன் நமக்கு பதில் கொடுக்குறாருல, அந்த ஜெபத்துக்கு பதில் எவ்வளோ வேகமாக வருதுன்னு பார்ப்போம், வித்தியாசமாக பார்ப்போம். வேதத்தின் அடிப்படையில் தான், வேதத்துக்கு புறம்பாக ஒரு காரியமும் ஒருபோதும் சொல்வது இல்லை. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன். தேவனுடைய வார்த்தையின் வேகத்தின் அளவு என்ன, நான் மறுபடியும் சொல்கிறேன், அளவு இல்லை, ஆனால் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். நமக்கு தெரியும், நான் வாசிக்கிறேன். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா, எங்கள் யோவான் எழுதின நற்செய்தி நூலில் இயேசு கிறிஸ்துவை தேடி ஒருத்தர் வருவார். யார் அப்படின்னா, நான் படிக்கிறேன் பாருங்கள், யோவான் 4வது அதிகாரம் 46வது வசனம். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாக இருந்தான். நமக்கு நன்கு தெரிந்த சம்பவம் தானே. அப்போ வியாதியாக இருக்கிற அந்த குழந்தைக்காக அப்பா வேண்டிக் கொள்வதற்காக யாருக்கிட்ட வராருன்னா இயேசு கிறிஸ்துக்கிட்ட வராரு, சரியா? அப்போ இயேசு கிறிஸ்து வந்த உடனே இயேசு என்ன சொல்லுவார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இவன் எந்த டைமுக்கு இயேசுநாதர்கிட்ட வந்தார் தெரியுமா? ஏன்னா இவர் திரும்பி போகும்போது எதிர்த்தாப்பில் யார் வரா அப்படின்னா வேலைக்காரன் ஒருத்தன் ஓடி வரான். எங்கேருந்து எங்கே வந்திருக்காங்க? ஆக்சுவலாக இயேசு கலிலேயாவுக்கு வந்துட்டார்.
இயேசு எங்கே இருக்காருன்னா கலிலேயாவுக்கு வந்திருக்காரு. இவர் எங்கேருந்து வராருன்னா கப்பர்நகூமிலிருந்து வராரு. ரொம்பவும் தூரம் இல்லை, கொஞ்சம் பக்கம்தான். இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கவனிங்க, இருந்தாலும் அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்தில் அவங்க இருக்கிறாங்க. சரியா? இப்போ இயேசு கிறிஸ்து நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ என்னாச்சு, அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை அவன் நம்பி போகிறான். இப்போ அவன் போகிற வழியில் அவனுடைய வேலைக்காரன் அவனை சந்திக்கிறான். அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான் தெரியுமா, நேற்றும்பான். 2 பேருக்கும் உள்ள கேப்பை பாருங்கள். ஒருவேளை இவன் 100க்கு அதிபதி குதிரையில் போயிருக்கலாம், அவன் வேலைக்காரன் நடந்து கூட வந்திருக்கலாம். ஆனால் கவனிங்க, இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. சந்திக்கும்போது அவன் சொல்கிறான், ஐயா நம்ம சின்ன எஜமானுக்கு வியாதி என்ன ஆயிட்டு, சுகமாயிட்டு, அவர் சுகமாக எதிர்ச்சிட்டாரு. அப்போ அவன் கேட்குறான், அப்படியா, எப்போ? நேற்றைக்கு. எப்போ? நேற்றைக்கு 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது. இப்போ பாருங்கள், அவங்க இருக்கிறது கப்பர்நகூமில், இவங்க இருந்தது கலிலேயாவில். இயேசுவும் அவரும் பேசிக்கிட்டது கலிலேயாவில். இயேசு அந்த 7ஆம் மணி நேரம், 7ஆம் மணி நேரம் அப்படின்னா மத்தியானம் வந்து 1 மணி. ஏன்னா 12ஆம் மணி நேரங்கும்போது 6ஆம் மணி நேரம் அப்படின்னா 12 மணி. ஏன்னா காலையில் 6 to அவங்கள வந்து எப்படி பிரிப்பாங்க யூதர்கள் வந்து இரவை ஜாமமாக பிரிப்பாங்க. பகலுக்கு வந்து அவங்களுக்கு 12 மணி நேரம் தான் கணக்கு. சரியா? அப்போது 6 மணிங்கிறது அவங்களுக்கு 12 மணி. காலையில் 6 மணிங்கிறது காலையில் 6னா 1. சரியா? 7ஆம் மணி நேரங்கும்போது அவங்களுக்கு எதுனா ஆகுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி. சரியா? அவங்க ஒரு கணக்கின்படி. அப்போ பகல் 1 மணிக்கு அவர் இயேசுவை சந்திக்கிறாரு. அப்போ இயேசு சொல்கிறாரு, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன அந்த நிமிஷத்தில் அந்த செகண்டில் பையன் என்ன ஆகிட்டான், இவங்க சொன்னது கலிலேயாவில், அவன் இருந்தது கப்பர்நகூமில், என்ன ஆகிட்டாங்கன்னா சுகமாயிட்டாங்க. அப்போ அவருடைய வார்த்தை, அவருடைய வேகம் என்ன தெரியுமா, கணக்கே கிடையாது. இங்கேயாவது என்ன டெசிபலா என்னமோ கணக்கு வைப்பாங்கள்ல, அங்கே அவர்கிட்ட கணக்கே கிடையாது. அவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ளவரை நீங்களும் நானும் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். புரியுதா? அவர் வார்த்தையின் வேகம் எவ்வளவு, கணக்கே கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், ஃப்ளைட்டுக்கு கணக்கு இருக்குது, ராக்கெட்டுக்கு கணக்கு இருக்குது, விண்வெளிக்கு போகிறதுக்கு கணக்கு இருக்குது, மேலேருந்து கீழே குதிச்சா எவ்வளோ வேகத்தில் வருவாங்க கணக்கு இருக்குது. தேவனுடைய வார்த்தையின் வேகத்துக்கு என்ன இல்லை தெரியுமா, கணக்கே கிடையாது. அவர் இங்கே சொன்ன அடுத்த செகண்டில் அவங்க என்ன வரான், சுகமாறான். நான் இன்னொன்று சொல்லட்டுமா, மனுஷன் கண்டுபிடிச்சது இன்றைக்கி அப்படி தாங்க. இன்றைக்கி ஃபோன் பண்ணுறோம், நம்ம எங்கேயோ இருந்து பேசுகிறோம், அடுத்த செகண்டே அவங்களுக்கு கேட்குது பாருங்கள். மனுஷன் கண்டுபிடிச்சதை இவ்வளவு வேகமாக செயல்படுமே, ஆனால் அந்த மனுஷனையே படைத்த தெய்வம் எவ்வளோ வேகமாக செயல்படுவார். அதனால் நான் உங்களை பார்த்து இப்படி சொல்கிறேன், உங்களுக்காக தீவிரமாய் செயல்படுகிற ஒரு நல்ல தேவன் உண்டு. அந்த தெய்வத்தை உண்மையாய் பற்றி கொள்ளுங்கள். அவருக்கு பிரியமான ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுங்க. உங்களுக்காக எதையும் செய்ய, எவ்வளவு வேகமாகவும் செய்ய அவரால் முடியும். ஏன்னா அவர் தீவிரமாக செய்கிற ஆண்டவர். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவன், கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாக நடப்பிப்பேன். அது எவ்வளோ தீவிரம் தெரியுமா? அவருடைய வேலை வரும்போது நீங்களும் நானும் நினைக்கிற வேகத்தில் கிடையாது, நீங்களும் நானும் யோசிக்காத வேகத்தில் கிரியை செய்ய கர்த்தரால் முடியும். நாளைக்கு இன்னொரு வேகத்தை சொல்கிறேன், வேகம் அளவு கிடையாது, அளவில்லாத இன்னொரு வேகத்தை பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். God bless you.